எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ஆலு ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆலு ரிங்ஸ் செய்யறதுக்காக நான் 4 கிலோங்க உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பத்தலன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். மைதா 1 டீஸ்பூனுங்க. சில்லி பவுடர் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன். பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன். ஜீரகே 1/2 டீஸ்பூன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு பத்தலைன்னா இன்னும் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்க இந்த அளவு கெட்டியா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுருக்குறாங்க. போதுங்க. ஆலு ரிங்ஸுக்கு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைதா போட்டுக்கலாங்க. தேய்க்கிறதுக்கு அரிசி மாவும் போடலாம் மைதாவும் போடலாம். நான் மைதா போட்டிருக்கிறேங்க. தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மோட்டா தேய்ச்சிக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்றதுக்கு நான் பாருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு பாருங்க அப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தா வந்துருங்க. எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி வருங்க. எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் நான் மாவு போட்டு வச்சிருக்கிறேங்க. இதுவும் இப்படியே சுட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆலு ரிங்ஸ் பாருங்க தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாங்க. ஆலு ரிங்ஸ் சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னு போட்டுக்கலாங்க. நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது நிதானமா போட்டுக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப காயத்து விட்டுறாதீங்க. கொஞ்சமாவே காயட்டுங்க எண்ணெய். இது வேகிறதுக்கு 2 to 3 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளவு சீக்கிரம் வந்துடும். ஒரு சைடு வந்துருச்சுங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டுங்க. ஆலு ரிங்ஸ் வெந்துடுச்சுங்க. எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்தா போதுங்க. எல்லா ஆலு ரிங்ஸ் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட ஆலு ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.